நியாயாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காலவெளியில் நம்ம வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உண்மையா உழைக்கிறேன்னு, நான் உழைப்புக்கேற்ற பலன் இன்னும் கிடைக்கலையே, நான் நன்மை தானே செய்யறேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மை கிடைக்கலையே, என் பக்கம் நியாயம் இருக்குது, ஆனா எங்களுக்கு நியாயம் இன்னும் கிடைக்கவில்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு உவமையை சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதியாதவனுமா இருந்த நியாயாதிபதி இடத்துல ஒரு தாயார் தன்னுடைய நியாயத்துக்காக வந்து கேட்கிறாங்க. தொடர்ந்து அவனை தொந்தரவு பண்ணுகிறாங்க. அப்போ ஒரு நாள் அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதியாதவனும் என்னை தொடர்ந்து இந்த தாயார் அலட்டாதபடிக்கு அவர்களுக்கு நியாயம் செய்யவேன் என்று சொல்லி அந்த நியாயாதிபதி நியாயம் செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதிங்க. ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, நீர் சர்வலோக நியாயாதிபதி, நியாயம் செய்யாமல் இருப்பீரோ என்று சொல்லி தேவனிடத்துல மன்றாடுகிறார். தாவீதும், தேவன் என் நீதிக்கு தக்கதாக பலனளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக சரி கட்டினார் என்று சொல்லி தேவனை புகழ்கிறார். நம்ம ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார், அதி சீக்கிரத்துல உங்களுக்கு நீதி செய்வார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை புரியாதவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆகவே நம்ம தேவன் நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார் என்ற விசுவாசத்தோட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க கிருபாசனத்தினால் வருகிறோம். இன்னும் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக நீ பலப்படுத்தி நீ சீக்கிரத்துல நியாயம் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதிகாரிகளை அசைத்து காரியங்களை வாய்க்க செய்யும்படியா இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.